ஓகே, வேறு யாராவது ஷேர் பண்ணலுமா? மனித உரிமை என்று சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? ஒரு ஆள் போட்டுக்கிறீங்கள் மனிதன் பிறந்ததிலிருந்து கிடைக்கக்கூடிய உரிமை என்று சொல்லி போட்டுக்கிறீங்கள். வேறு யாராவது? நீங்கள் நார்மலாக நீங்கள் திங்க் பண்ணுற விஷயத்த வந்து நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு வந்து மனித உரிமைன்னு சொன்னால் என்னென்னு நீங்கள் யோசிக்கிறீங்கள். நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம் எல்லாருமே. இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் தானே. அப்போ அதுக்குள்ள நாங்கள் மனித உரிமைன்னு பார்க்கல, நீங்கள் என்னென்ன விடயங்கள் வந்து மனித உரிமையாக இருக்கலாம் அந்த விடயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம். யாராவது? ஓகே, அப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நாங்கள் அப்போ தொடர்ந்து பார்ப்போம். அப்போ மனித உரிமை என்று சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால், ஒரு மனிதன் அவன் வந்து மனிதனாக இருப்பதாலே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயற்கையான உரிமைகளைத்தான் வந்து நாங்கள் மனித உரிமைகள் என்று சொல்கிறோம். இப்போ நாங்கள் நார்மலாக சொல்லிக்கல, மனிதனாக வாழ்வதற்கு தேவையான உரிமைகள், அதைத்தான் நாங்கள் மனித உரிமைகள் என்று சொல்கிறோம். இப்போ நாங்கள் வந்து பிறந்ததில் இருந்து இறக்கும் வரைக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சகல விதமான உரிமைகளையும் வந்து நாங்கள் மனித உரிமை. மனித உரிமைன்றது வந்து தேசிய அளவில், அதாவது சர்வதேச அளவிலும் முன்வைக்கப்பட்ட ஒரு சட்டபூர்வமான உரிமைகளாக வந்து பார்க்கப்படுது. அப்போ இதை வந்து நாங்கள் ஆட்சி புரியப்படுபவர்களின் இணக்கத்துடன் நிறைவேற்றப்பட்டவை என்றதால நாங்கள் இந்த மனித உரிமைகளை வந்து உரியவர்களின் இணக்கம் பெற்றவை என்று சொல்லி சொல்கிறோம். அப்போ மனித உரிமை என்று சொல்கிறது வந்து உரியவர்களின் இணக்கம் பெற்றவை என்ற அடிப்படையில் வந்து நாங்கள். இப்போ இதில் இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்க, யாராச்சும் நீங்கள் சொல்லலாம். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து எப்போ மனித உரிமை வந்து ஆரம்பமாகுது? யாருக்காவது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு எப்போது உரிமை ஆரம்பமாகிறது? அதாவது மனித உரிமை என்று சொல்லிக்கல, ஒரு மனிதனுக்கு எப்போ எங்களுக்கான உரிமை வந்து ஸ்டார்ட் ஆகுது? அந்த விடயம் வந்து யாராவதுக்கு தெரியுமா? நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை. ஓகே, ஒரு ஆள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. வேறு யாராவது? மனித உரிமை ஒரு மனிதனுக்கு வந்து எப்போ இருந்து ஆரம்பமாகுது என்ற கேள்வியை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கள்? நாங்கள் தாயிட கருவில் உருவாகினத்திலிருந்து மனித உரிமைன்றது வந்து ஓகே, தாயினுடைய கருவில் இருந்து எங்களுக்கு மனித உரிமை வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. வேறு யாராவது? ஓகே, வேறு யாராவது? கில்மிசா வந்து போட்டுக்கிறீங்க, கருவில் இருந்தே உருவாகுதுன்னு சொல்லி போட்டுக்கிறீங்க. வேறு யாராவது? ஓகே, அப்போ நீங்கள் சொன்னது வந்து சரிதான். என்னென்னு சொன்னால், ஒரு மனிதன் வந்து அவன் தாயினுடைய கருவில் இருக்கையிலேயே அவனுக்கான உரிமைகள் வந்து ஆரம்பமாகுது. அப்போ அந்த விடையை நாங்கள் மனித உரிமையினுடைய அடிப்படை, அதாவது ஆரம்ப புள்ளின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த மனித உரிமைகள் என்ற அடிப்படையில் எல்லா மதமும், அதாவது எல்லா மனித இனமும் வந்து சமம், அதே மாதிரி எல்லா மனிதனுமே வந்து ஒரு மாண்பு மிக்கவன் என்ற அடிப்படையில் எல்லா கலாச்சாரம், பண்பாடு, சமயங்கள், அதே மாதிரி அந்த தத்துவ மரபிலையும் வந்து பரவலாக பேசப்படுற ஒரு விடயம்தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் என்ற விடயம். ஸோ நாங்கள் வந்து இந்த மனித உரிமையினுடைய அடிப்படை விடயங்கள் என்று பார்க்க ஒன்று வந்து உயிர் வாழ்தல், அடுத்தது வந்து கௌரவம். அப்போ மனிதன் வந்து உயிர் வாழ்வதற்கான உரிமையும் வந்து பெற்றிருக்கிறான். அதே மாதிரி கௌரவம்ன்றது வந்து மனிதனுடைய ஒரு அடிப்படை உரிமையாக வந்து இருக்குது. அப்போ இதைத்தான் இந்த அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்ன சொல்லுதுண்டா, சகல மனித உயிர்களும் வந்து சுதந்திரமாக பிறப்பதுடன்
உள்ளார்ந்த கௌரவத்தையும் உரிமைகளையும் சமத்துவமாக அனுபவிக்க உரித்துடையவர்கள் ஆகின்றனர். அப்படி இருக்கைக்குள்ள தான் அது வந்து மனித உரிமை என்று சொல்லப்படும் என்று இந்த அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் வந்து சொல்லுது. ஸோ அப்போ மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள் என்று பார்க்கல ஒன்று வந்து உயிர் வாழ்தல், அடுத்தது வந்து கௌரவம். அப்போ அதை ரெண்டையுமே வந்து மையமாக வச்சுக்கொண்டு இந்த அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் வந்து மனித உரிமைக்கான வரைவிலக்கணத்தை வந்து சொல்லுது. அதாவது சகல மனித உயிர்களும் சுதந்திரமாக பிறப்பதுடன் உள்ளார்ந்த கௌரவத்தையும் உரிமைகளையும் சமத்துவமாக அனுபவிக்க உரித்துடையவர்களாகின்றனர் என்று சொல்லி இதை சொல்லுது. ஸோ இது உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த அளவு நேரம் பார்த்த இந்த மனித உரிமைகள் அதே மாதிரி அடிப்படை விடயம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு இது விளங்கினதா? யாருக்காவது இதில் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஓகே, கேள்விகள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நோண்டு போடலாம். கேள்விகள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், நான் உங்களை அன்மியூட் பண்ணி விடுவேன். யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நோண்டு போடலாம். நாங்கள் தொடர்ந்து அடுத்த விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஓகே, அப்போ நோண்டு போட்டுக்கிறீங்க கேள்விகள் இல்லைன்னு சொல்லி. அப்போ நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அப்போ இந்த அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் வந்து 20ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரகடனமாக இருக்குது. அப்போ இதில் வந்து மனித உரிமைகளை உறுதிப்படுத்தல், அதே மாதிரி அதோட தொடர்புடைய அனைத்து தரநிலைகளையும் உள்ளடக்கிய ஒரு உலகளாவிய ரீதியான ஒரு ஆவணம் தான் இந்த அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனமாக வந்து இருக்குது. அப்போ சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தின் அடிப்படையாக இது இருக்கிறதோடு இது வந்து 1945ஆம் ஆண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணமாகவும் வந்து இருக்குது. இப்போ சர்வதேச ரீதியில், அதாவது தேசிய அளவில் மனித உரிமைகளை உறுதிப்படுத்தன்னு சொல்லி செயற்படுத்தப்பட்ட இந்த மனித உரிமைகள், அதாவது அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உலக மக்களுக்கு வந்து ஏராளமான மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு வழங்கப்பட்டு வந்திருக்கு. அப்போ இந்த அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தை வந்து நீங்கள் எந்த மொழியிலையுமே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தமிழ் மொழியில் கூட இது இருக்குது. அப்போ நீங்கள் அதில் எப்படியான அந்த மனித உரிமைகள் வந்து இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அப்போ நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் உறுப்புரை 30 வரைக்குமே வந்து நாங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். அதில் வந்து இந்த அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் வந்து மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு வந்து பங்களிப்பு வழங்கியிருக்குது என்ற அடிப்படையில் வந்து என்னென்ன பங்களிப்புகளை வந்து இந்த மனித உரிமைகள், அதாவது அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் வழங்கியிருக்குன்னு பார்க்கல. முதலாவது வந்து இது பல நாடுகள் தங்களுடைய அரசியல் அமைப்பு, அதே மாதிரி உள்நாட்டு சட்டம் வழக்குகளில் வந்து இது ஐக்கிய நாடுகளின் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ள உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நாங்கள் இந்த அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தினுடைய உறுப்புரைகள், அதாவது இந்த உறுப்புரைகளில் வந்து என்னென்ன விடயம் வந்து சொல்லப்படுது என்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புரைகளையும் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் கிளியராக வந்து கேட்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பேப்பரையோ ஒரு பெண்ணையோ எடுத்து நீங்கள் வந்து குறித்து வைக்கலாம். அதாவது உறுப்புரை 1ல் வந்து என்ன சொல்லுது, அதே மாதிரி தொடர்ச்சியாக உறுப்புரை 30 வரைக்குமே வந்து என்னென்ன விடயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது என்ற விடயங்களை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெடியா எல்லாருமே? நீங்கள் யாராவது நோட் பண்ணி வைக்க வேணுமென்று சொன்னால் நீங்கள் நோட் பண்ணலாம்.